கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களுக்கு புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 14 வசனம். Psalms 147 verse 14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த காலை நேரத்துல அப்போ உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எந்தெந்த எல்லைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ, போராட்டம் இருக்கிறதோ, அந்த எல்லா எல்லைகளிலும் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். எந்தெந்த எல்லைகளில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அந்த எல்லா எல்லைகளிலும் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்போ உங்களோடு கூட பேசுகிறாங்க. அடுத்து, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் கொடுக்கறதெல்லாம் பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமான காரியத்தை தான் அப்பாட்ட கேட்போம், ஆனால் அப்பா கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் சின்ன காரியத்தை அப்பாட்ட கேட்பீங்க, ஆனால் அப்பா பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். யாபேசு ஜெபம் பண்ணுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன். இன்னைக்கு உங்க எந்தெந்த எல்லைகள்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை என்று நினைக்கிறீர்களோ, எல்லா எல்லைகளையும் அப்பா விஸ்தாரமாக்கி தடைகளை உடைத்து எல்லா கோணலானவைகளையும் செவையாக்குவார். அப்பா எதை கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுப்பாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். இன்றைய தினத்திலும் நீங்கள் அழுது கொண்டு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு, என்னால் அடைக்க முடியலையே, சொந்த வீடு வேணும், வாடகை வீடே தான் இருக்குது, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலர் எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். வயது அதிகமாகிவிட்டது, என்ன செய்வேன் என்று தெரியலன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். சிலர் பிஸ்னஸை குறித்து கவலையோடு கூட பார்த்து கொண்டிருப்பீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பீங்க. காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எப்படி இருக்குமா, சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் அல்ல, உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் என் பிள்ளைகளை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 81:16 வசனம். Psalms 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். அப்பா கொடுக்கறதுலாம் சாதாரணமானது அல்ல. அதுதான் இங்கேயும் வசனத்தில் அப்பா திரும்ப சொல்றாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் உச்சிதமானவைகளை நான் கொடுப்பேன், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன். சாதாரண தேன் அல்ல, கண்மலையின் தேனினால அப்பா உங்களை திருப்தியாக்குவார். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலாம், ஆனால் அப்பா சொல்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்று அரண்மனையை கொடுப்பேன். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை 7 வருடம் கட்டினான், ஆனால் அவனுடைய அரண்மனையை 13 வருடம் கட்டினான். அப்பா அப்படிதான், அப்பாவுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பிரயாசப்பட்டீங்கன்னா அப்பா உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் அப்பாவுக்காக ஏதாவது ஒன்று பிரயாசப்பட்டீங்க, ஏதாவது யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொன்னீங்க அப்படின்னா அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏசப்பாவுக்கு நம்ம எதையாவது செய்யணும். நம்ம அப்பா கிட்ட அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறோம், ஆனால் அப்பாவுக்கு நாம் ஏதாவது செய்யணும்ல. அவருடைய இருதய விருப்பத்தை நாம நிறைவேற்றணும். நம்மளுடைய இருதய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய இருதய விருப்பம் என்ன? சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஏசப்பா உங்களுக்காக தான் மரிச்சாரு, உங்க பாவத்துக்காக தான் மரிச்சாரு, எல்லாரும் நித்திய ஜீவனை பெறணும், இதுதான் தேவனுடைய சித்தம். இதை எல்லாருக்கும் போய் சொல்லணும். இதுதான் அப்பா நமக்கு விதித்த ஒரே ஒரு கட்டளை. அதை என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்லணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இப்போ உலகத்திலே அப்படி ஒரு பழமொழி இருக்கும் பொழுது ஏசப்பா உங்களை ரட்சித்திருக்கிறாங்க, உங்கள் தேவைகளை சந்தித்திருக்காங்க, உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாவை பற்றி சொல்லணும். அவர் அது ஒன்றே ஒன்று தான் கேட்குறார். இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க,
எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லுவேன். ஏசப்பாவோட அன்பை பத்தி சொல்லுவேன். ஏசப்பாவை ஏத்துக்கிட்டா நித்திய ஜீவன், சொர்க்கம், பரலோகம், மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்கள ஆசீர்வதிப்பாங்க. என் பிள்ளை என்னை பத்தி சொல்லுதேன்னு சொல்லி ஏசப்பா உங்க மேல அவ்வளவு அன்பு வைத்து உங்களை இன்னும் அதிகமாக நீங்க கேட்கறதற்கு முன்பாகவே அப்பா உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்பா சொல்றாங்கன்னா, உச்சிதமான கோதுமையினால என் பிள்ளைகளை நான் திருப்தியாக்குவேன். சாதாரணமான ஆசீர்வாதத்தினால இல்ல, உச்சிதமான தி பெஸ்ட். ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஒரு சின்ன வீடு கேட்கலாம், ஆனா அப்பா உங்களுக்கு அரண்மனையை கொடுப்பாங்க. நீங்க ஒரு சின்ன காரை கேட்கலாம், அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொடுப்பாங்க. நீங்க சின்னதா ஒரு சைக்கிள் கேட்கலாம், அப்பா ஒரு நல்ல பெஸ்ட் பைக்கை கொடுப்பாங்க. உச்சிதமான கோதுமையினால் அப்பா உங்களை திருப்தியாக்குவாங்க. அடுத்து சங்கீதம் 125 5வது வசனம். சாம்ஸ் 125:5. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, கோணலான வழிகளை இருக்கிறவங்கள அக்கிரமக்காரரோட அமுச்சு விட்டுருவாங்க. அப்பாவுக்கு பிரியம் இல்லாம வாழ்றவங்க, வேதத்தை படிக்காதவங்க, ஜெபம் பண்ணாதவங்க எல்லாரையும் அக்கிரமக்காரரோட உங்களை அழிப்பதற்கு பிசாசு எப்பொழுதும் எத்தனம் பண்ணி கொண்டே இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே தான் அவன் தெரிந்து கொண்டு இருப்பான். அப்போ அப்பாவுக்கு பிரியம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த அக்கிரமக்காரரோட அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா அப்பாவை உண்மையாய் தேடுகிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்ப அப்பாவோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு. உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டு. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டு. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க. உச்சிதமான கோதுமையில திருப்தியாக்குவாங்க. உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் குறைவுபட்டு இருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் தருவாங்க. உங்க எல்லைகளை அப்பா விரிவாக்குவாங்க. எல்லா எல்லைகளையும் விரிவாக்கி உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், குடும்ப சமாதானத்துல ஒரு ஆசீர்வாதம், எல்லா எல்லைகளிலும் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிற எந்த போராட்டமும் நிரந்தரம் அல்ல. அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கே எல்லா விதமான அற்புதங்களை இன்னைக்கு என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த எல்லா காரியத்திலும் இந்த காலை நேரத்துல அப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. என் பிள்ளைங்கள் கேட்கிற ஆசீர்வாதம் சின்னது, ஆனா நான் என் பிள்ளைகளை உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் பேசியிருக்கீங்கப்பா. எல்லா தடைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்து எல்லா கோணலானவையும் செவையாக்கி இந்த காலை நேரத்தில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடுகிறேன். பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறேன். எல்லா தடைகள் இப்பொழுதே உடைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மறிக்கிற தருவாயில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக, கர்த்தருடைய ஜீவன் இறங்குகிறதற்காக இந்த நொடியே மறிக்கிற தருவாயில் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறீர்கள். இந்த நொடியே உடைய தெய்வீக சுகம் இறங்கி அவர்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை நீர் செய்கிறீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பண பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி நீங்க அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் தேவாதி தேவன் நீங்கப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திக்கிறேன். எல்லா போராட்டத்தை எடுத்து போடுகிறேன். இன்று முதல் உம்முடைய தெய்வீக சமாதானம் அவர்களுக்குள்ளும் அவர்கள் குடும்பத்திற்குள்ளும் வேலை ஸ்தலத்துல இறங்குகிறதற்காக, எல்லா போராட்டங்கள் நீங்கி போகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.